பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி. சீடன் நாம ஜபம் செய்யும் முறை என்ன? மகரிஷி, பக்தி இல்லாமல் மேலெழுந்த வாரியாக நாமத்தை சும்மா உச்சரிக்க கூடாது. கடவுள் பெயரை உபயோகிப்பதானால் நாம் நம்மை முழுவதும் அவருக்கு அர்ப்பணம் செய்து அவரை அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நாமம் எப்பொழுதும் நம்முடன் இருக்கும். சீடன், அப்படியானால் விசாரத்திற்கு அவசியம் என்ன? மகரிஷி, சமர்ப்பணத்தின் மெய்ப்பொருளை நன்றாக அறிந்து செய்தால்தான் அது பலன் கொடுக்கும். அந்த அறிவு சிந்தனையாலும் விசாரத்தாலும் ஏற்பட்டு ஆத்ம சமர்ப்பணத்தில் சம்பூர்ணமாகிறது. ஞானத்திற்கும் மனோ வாக்கு காயங்களை ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிப்பதற்கும் வித்தியாசமே இல்லை. இந்த ஆத்ம சமர்ப்பணம் நிஜமானால்தான் சம்பூர்ணமாகும். பக்தன் ஈஸ்வரனோடு விலை பேசவோ அல்லது அவனிடத்தில் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கவோ கூடாது. இந்த பூரண சமர்ப்பணத்திற்குள் எல்லாம் அடங்கும். ஞானம், பக்தி, வைராக்கியம், அன்பு எல்லாம் அதுவே.